டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். ஸோ நம்ம வந்து நட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து அது வந்து ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ட்டுக்கு அது எவ்வளோ தூரம் ஹெல்த்தி, என்ன நீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ஆயில். ஓகேங்களா? ஸோ தே ஹெல்ப் இன் பிரெயின் டெவலப்மெண்ட் இன் கிட்ஸ். அது ஒரு ரொம்ப முக்கியமான சோர்ஸ். இந்த வால்நட்லாம் பார்த்தீங்கன்னா அதனால பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதை மாதிரி நம்ம பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, முந்திரி, ஸோ நம்மளோட திராட்சை, காஞ்ச திராட்சை அண்ட் ஆல். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஷ்யூலாம் வந்து கொஞ்சம் ஃபேட் அண்ட் ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு மேலே வி டோன்ட் அட்வைஸ், அதாவது ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் மேலே வந்து நட்ஸு நிறையா சாப்பிடணுன்ற ரிக்குவயர்மெண்ட் யூஸ்வலாக இருக்காது. அது என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட ஒரு கைப்பிடி அளவுக்கு எவ்வளோ நட்ஸ் பிடிக்க முடியுமோ அவ்வளோதான் நம்மளோட ஆயில் கன்சம்ஷன் இருக்கணும் ஒன் டேக்கு. ஸோ தட் ஆயில் கன்சம்ஷன்னா நீங்கள் சேர்க்குற ஆயில் இன் யோர் டயட் ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவ்வளோதான் வரணும். பியாண்ட் ஒரு 40-50 நீங்கள் போகும்போது வந்து உங்களுக்கு நட்ஸோட தேவைகள் ரொம்ப குறைவு. இட் ஹாஸ் சம் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஆல், பட் அகெயின் அதோட தேவைகள் நம்மளுக்கு குறைவுன்றதுனால நம்ம அதை வந்து கண்டிப்பாக எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. இல்லை சார் எனக்கு பிடிக்கும் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளோட ஆல்மண்ட் இருக்கு, நம்மளுக்கு பாதாம் இருக்கு, நம்மளுக்கு வந்து கடலை இருக்கு, நிலக்கடலை இருக்கு, நம்மளுக்கு வால்நட், அக்ரூட். ஸோ தீஸ் ஆர் சம் திங்ஸ் விச் கேன் பி டேக்கன் அண்ட் ஒரு டு அன் எக்ஸ்டென்ட், அதாவது நீங்கள் மினிமலாக எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அதை வந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ திரும்ப அதான் கேட்பீங்க, மினிமல்லாம் எவ்வளோ குவான்டிட்டி டாக்டர்? நான் அதான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு உங்களோட ஆயில் கண்டென்ட் வந்து ஒரு கைப்பிடி நட்ஸை நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து வால்யூம் வருதோ அவ்வளோதான் உங்கள் ஆயில் கண்டென்ட் ஷுட் பி தேர் ஃபார் த ஹோல் டே. தட் இஸ் இனஃப் ஃபார் ஹோல் ரெக்குவயர்மெண்ட். ஸோ நீங்கள் அந்த ரெக்குவயர்மெண்ட் மீட் பண்ணல, நீங்கள் மார்னிங்லேருந்து எண்ணெய் போட்டு எதுவுமே சாப்பிட்றப்போ அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு இந்த நட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்வலி ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல். ஸோ சின்ன பசங்களுக்கு அப்புறம் வயசில் இருக்கிற மக்களுக்கு வந்து நம்ம இந்த நட்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம். பட் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டோ ஓல்டேஜ் பேஷண்ட்ஸ்க்கோ இது நிறைய கன்சம்ஷன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.